நம்முடன் செய்தியாளர் சபீர் அகமது இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார், அமைச்சரவை மாற்றம் குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன? முதற்கட்ட பதிவை நீங்க பதிவு பண்ணலாம். இது எதிர்பார்த்த ஒரு முடிவுதான். முதலமைச்சர் இதற்காக தான் காத்து கொண்டிருந்தார். குறிப்பாக செந்தில் பாலாஜி ஜாமீனில் வெளியே வர வேண்டும். அதற்கப்புறம் தான் அந்த அமைச்சரவை மாற்றம் அப்படின்றது இருக்கும். மாற்றம் இருக்கும், ஏமாற்றம் இருக்காது அப்படின்னு முதலமைச்சரே சொல்லியிருந்தார். அது கிட்டத்தட்ட அந்த விஷயங்கள் அப்படின்றது உறுதியாக சில நாட்களாகவே பேசி கொண்டிருந்த நிலையில இன்னைக்கு யார் யார் கேபினெட்ல மறுபடியும் இண்டக்ட் பண்ணப்படுறாங்க, அதே போல யார் யார் மீது யாரெல்லாம் இந்த கேபினெட்ல டிராப் பண்ணப்படுறாங்க அப்படின்ற அந்த விவரங்களும் வெளியாகி இருக்கிறது. இதுல மூன்று முக்கியமான பேர் அமைச்சர்களாக உள்ள வர போறாங்க. அதாவது செந்தில் பாலாஜி, டாக்டர் கோவி செழியன், அதுக்கப்புறம் திரு ராஜேந்திரன் அவர்கள் அண்ட் எஸ்.எம். நாசர், இவங்க 4 பேரும் அமைச்சர்களாக வராங்க. அதே போல அமைச்சரவையிலிருந்து மனு தங்கராஜ் அண்ட் சிஞ்சி மஸ்தான் அண்ட் ராமச்சந்திரன், இவர்கள் 3 பேரும் அமைச்சரவையிலிருந்து டிராப் பண்ணப்படுறாங்க அப்படின்ற அந்த தகவலும் கூடுதலாக வெளியாகி இருக்கிறது. ஸோ உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு பதவி உயர்வு, துணை முதலமைச்சராக பதவி உயர்வு அப்படின்றது ஏற்கனவே பேசப்பட்டாலும் இப்போ ஃபைனலா அது அப்ரூவல் ஆகி கவர்னர் ஆபீஸ்ல இருந்தே அறிக்கையாக வந்திருக்கிறது. அவருக்கு அவர் ஏற்கனவே ஹேண்டில் பண்ற அந்த ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரியோட அவருக்கு கூடுதலாக ஒரு துறை, அதாவது பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட்டும் அவருக்கு அலோகேட் பண்ணப்படுகிறது. ரொம்ப முக்கியமான ஒரு துறை. அந்த துறையில அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் நிறைய கேதர் பண்ண வேண்டிய ஒரு சூழல் அப்படின்றது அவருக்கு ஏற்படும். ஆகவே இந்த விஷயங்கள்ல வச்சுதான் இந்த நாளைக்கு அந்த ஸ்வேரிங் இன் செரமனில அந்த காட்சிகள் அப்படின்றது அரங்கேறும். நிச்சயமாக இது உதயநிதி ஸ்டாலின் மீதுதான் எல்லோருடைய பார்வையும் இருக்கும். ஏன்னா துணை முதலமைச்சர் பதவி அப்படின்றது கட்சிக்குள்ளேயே ஒரு பேச்சு அப்படின்றது இருந்துச்சு. நம்ம ரொம்ப சீக்கிரம் அவரை ஒரு ப்ரமோஷன் கொடுக்குறோமோ, ஏன்னா அவரு முதல் முறையாக எம்எல்ஏவாகி இருக்கிறார். அதுக்கப்புறம் அவரு 2 வருஷம் கழிச்சு கேபினெட்ல இன்க்ளூட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு கூடுதலாக ஒரு பொறுப்பு அப்படின்னும் போது அது சீனியர்ஸ் மத்தியிலேயே ஒரு விவாத பொருளாக இருந்துச்சு. பட் அந்த விவாதங்களை எல்லாம் முதலமைச்சர் முற்றுப்புள்ளி வைத்து மாற்றம் இருக்கும், ஏமாற்றம் இருக்காது அப்படின்ற அடிப்படையில அதை அவர் டீல் செய்திருக்கிறார் அப்படின்றது புரிந்து கொள்ள முடிகிறது. ஸோ இனி வரக்கூடிய காலங்கள்ல இதுக்கு எப்படி ரியாக்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்றத பார்க்கணும், குறிப்பாக எதிர்கட்சி. ஏன்னா ஒரு விமர்சனம் அப்படின்றது வரும் அப்படின்றது திமுக எதிர்பார்த்ததுதான், திமுகவுக்கு தெரியும். ஆனாலும் இந்த சமயத்துல இந்த முடிவை எடுத்து அந்த முடிவை அமல்படுத்துவதுதான் சரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியா இருக்கும் அப்படின்றது திமுகவுடைய கண்ணோட்டமாக இருக்கிறது அப்படின்றது நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த தேர்தலுக்கு ஒரு 1.5 வருஷம் இருக்கு. அடுத்த தேர்தல் பிரச்சாரங்கள்ல 2026 உதயநிதி ஸ்டாலினுடைய ரோல் அப்படின்றது குறிப்பாக அந்த கேம்பெயினை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுல இருக்கும். இன்னொன்னு ஜனவரி மாசத்துல அவர் ஒரு ரோட் ஷோவும் பிளான் பண்ணிட்டு இருக்காரு. ஆகவே 2026 தேர்தல் ஒரு புது விதமான ஒரு தேர்தலாக இருக்கிறது. ஏன்னா ஒரு 3rd பார்ட்டி உள்ள என்டர் ஆகுது அந்த போல் ரேஸ்ல. அது விஜயுடைய தமிழக வெற்றி கழகம் அப்படின்னும் போது உங்களுக்கு உதயநிதி ஸ்டாலினுடைய ஸ்டேச்சரும் பில்ட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது திமுகவுக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆகவேதான் இந்த துணை முதலமைச்சர் பதவி அப்படின்றது உதயநிதிக்கு ஒரு கூடுதல் பொறுப்பு, அவருடைய இமேஜை இன்னும் இம்ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு நடவடிக்கையாகவும் இது இருக்கிறது. அரசியல் ரீதியாக அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு, அவர் துணை முதலமைச்சராக எப்படி செயல்படுகிறார் அப்படின்றதெல்லாம் இனி வரக்கின்ற காலங்கள்ல அதை வச்சு மக்கள் ஜட்ஜ் பண்ணுவாங்க. அவருக்கான ஒரு இமேஜ் மேக் ஓவரும் இதில் இந்த கேபினெட் ரீஷஃபல்ல அடங்கி இருப்பதாக தான் நான் பாக்குறேன். துணை முதலமைச்சர் பதவி உதயநிதி ஸ்டாலினுக்கு கொடுக்கப்பட இருக்கிறது. இது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றுதான் சொல்லியிருக்கீங்க. 2026 தேர்தல் சவால் மிகுந்ததாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சார்.